திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் இன்று காலை நிலவரப்படி 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக 37 வேட்பாளர்கள் 44 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். 3ஆம் தேதி நடந்த வேட்புமனு பரிசீலனையின் போது 14 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து 30 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டது. நேற்று சுயேட்சை வேட்பாளர் ராஜா என்பவர் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்றதை அடுத்து வேட்பாளர்களின் எண்ணிக்கை 29ஆனது. இன்று பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்காக நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணி வரை காலக்கெடு இருக்கிறதால் சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று ஒரு சில பேர் வாபஸ் பெறக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு பின்னதாக களத்தில் உள்ள வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். இது தவிர பரப்புரை என்று தீவிரமடைந்துள்ளது. அதாவது திமுக தரப்பில் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே பரப்புரை தொடங்கி வைத்து சென்றுள்ளதால் தொடர்ந்து மற்ற கட்சியின் நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ளக்கூடும் என தெரிவிக்கிறாங்க. இது தவிர அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பாகவும் அந்தந்த முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் பரப்புரையில் ஈடுபடக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரப்புரைகளை கண்காணிப்பதற்காக பல்வேறு குழுக்கள் அமைத்து 21க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதைவிட 21 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து மதுரை மாவட்டத்திற்கு ஒரு வாகனங்கள் அமைந்தும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் ஹரிகிருஷ்ணன்.